உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள் மேடம். மேம், நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக நாங்க இந்த கேக்க வாங்கியிருக்கோம். மேம், கேக்க கட் பண்ணுங்க மேம். மலிஷ்கா, உங்க தகுதி என்னங்கறத மறக்காதீங்க. நீங்க வேலைக்காரங்க தானே, அப்ப வேலைக்காரங்களாவே இருங்க. ஃபேமிலி மெம்பராக முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரையும் வெளியில விரட்டிடுவேன். இடியட்ஸ். சாரி மேம். இருக்கட்டும், பரவாயில்ல. என்கேஜ்மெண்ட் நடக்கல, அதான் அப்செட்டா இருக்கா. இப்ப என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே மேம். நான் கிளம்புறேன். மலிஷ்காவை பாத்துக்க. எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க. விதியை தாண்டி எதுவுமே முதல்லயே கிடைச்சிராது. அவளுக்கு புரியவே. அப்புறம் ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. பதில் சொல்லு. ஏன், என்னாச்சு? என்னமோ வல வல வலன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தீங்க. என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? இல்ல பேச முடியல, இல்ல பயமா இருக்கா, இல்லனா என்ன பேசணும்னே தெரியலையா? பரவாயில்ல, நானே உனக்கு சொல்றேன். நீ உன்னோட பவரை காட்டணும்னு நினைச்சா அதனாலதான் இவ்வளவு இறங்கி எல்லாத்தையும் பண்ணிருக்க. உன்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்க. உனக்கும் அப்ப அப்படிதான் தோணுதா? நீ என்ன இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? புரிஞ்சு வச்சிருக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் லட்சுமி. அண்ட் என்னோட மொத்த குடும்பமும் உன்னை பத்தி ரொம்ப சரியா தான் சொன்னாங்க. நீ எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தப்பா. அதனாலதான் நீ அந்த ஜட்ஜ் மேடம கரெக்டா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க, எங்களை அவமானப்படுத்துறதுக்காக. அண்ட் ஐம் ஷூர் நீ ஜட்ஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்ப. அவங்க இங்க வந்து என்ன பேசணுமோ அதை கூட நீயே எழுதி கொடுத்திருப்ப. ஏன்னா நீ எங்க எல்லாரையும் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற. எப்ப ஜட்ஜ் திட்ட ஆரம்பிச்சாங்களோ, அதுவும் என்ன திட்டும் போது அப்போ சரியா நடுவுல வந்துட்ட. நீ ஒரு மகான்னு காட்டணும்ல. நீ அப்புறம் என்ன பண்ண? நான் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணனு நீயா முன் வந்து ஜட்ஜ் மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட. ஒருவேளை எனக்கு நீ உண்மையா நல்லது நினைக்கிறனா, இல்ல என் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க நினைச்சிருந்தனா, அப்ப அந்த என்கேஜ்மெண்ட்டை நீ நடக்க விட்டுருக்கணும். ஆனா நான் முன்னேறத உன்னால பார்க்க முடியல. உனக்கு அது பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இப்படி வேஷம் போடுற? எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தானே இருந்தேன். அமைதியா இருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தானே இருந்தேன். ஆனா உன்னாலதான் எதையுமே கவனிக்க முடியல. நீ மட்டும் கவனிச்சிருந்தானா இந்த என்கேஜ்மெண்ட்டே பண்ணிருக்க மாட்டேன். நீயே தடுத்து நிறுத்தி இருப்ப. அதோட நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க நான் உன் டீச்சரோ பிரின்சிபலோ கிடையாது. ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தான் தெரியலையே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா சட்ட புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. காமன் சென்ஸ் ஒன்னு இருக்கணும். காமன் சென்ஸ். நமக்கு கொஞ்சம் மூளை இருந்தா போதும். எது சரி எது தப்புன்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும். ஒழுங்கா உன்னோட லிமிட்ல இருந்து பேச. அட கடவுளே, எல்லாரும் என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு காட்டுறீங்களா? உன்னோட லிமிட் என்ன ரிஷி? நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லையே. எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் இங்க யாரையும் கேவலப்படுத்த முயற்சி பண்ணல. ஒரே ஒரு தடவை என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலான்னு தானே நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சேன். இது எல்லாத்தையுமே நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா வர இருந்த. அதனால நான் சைலண்ட் ஆயிட்டேன். சைலண்டா இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்திலே எல்லா விஷயமும் தப்பா நடந்ததும் உணர ஆரம்பிச்சேன். இந்த விஷயத்தை தான் ஷாலு கிட்ட சொன்னேன். ஆனா அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவ ஜட்ஜ் மேடம கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா ஷாலு எனக்கு என்ன பண்ணாலும் அது அவ பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கா. அவ பண்ண விஷயம் தான் கரெக்ட். சொல்ல போனா ஷாலு கிடையாது, நான் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். நான் தான் ஜட்ஜ் மேடம கூட்டிட்டு வந்திருக்கணும். இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் தான் நிறுத்தி இருக்கணும். உன்னை காப்பாத்துறதுக்கு பதிலா நான் இது எல்லாத்தையுமே நடக்க விட்டுருக்கணும். ஆனா எனக்கு தெரியும், இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்காதன்னு நான் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னேன்னா மலிஷ்கா சொல்லு. வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன். இங்க வந்து நான் என்ன பண்றது? என் மனசு எப்பவும் அங்கேயே தான் இருக்கு. ஐ ஷியர்லி மிஸ் யூ பேபி. மலிஷ்கா,
நான் வந்து என் புருஷன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். சரியா? பாய். What was that? How dare she is? என்ன பண்ற நீ? என்னாச்சு? ரொம்ப டீசெண்டா பேசினா புரியாதா? அப்ப இத கேளு. உன்னோட பாஷையில பேசுறடி புறம்போக்கு. நான் என் புருஷன் கூட இங்க சந்தோஷமா இருக்கேன். மரியாதையா போன வெயிடி சிரிக்கி, இல்லனா பல்லு பேந்துரும். போனை கட். மறுபடியும் ட்ரை பண்றேன். என்ன இது போன் போக மாட்டேங்குது. டிஸ்கனெக்ட் பண்ணதுல இருந்து போக மாட்டேங்குது. வாட் டு டு? இப்போ நான் என்ன செய்ய? நேரா வீட்டுக்கு போகவா? நேரா வீட்டுக்கு போறேன். என்னோட போன் எங்க? பத்திரமா சேஃபா இருக்கு. இங்க பாரு, நீ என்னோட பர்ஸ். என்ன நீ என்னோட பேச்ச கேளு. நீ என்னோட புருஷன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதோட மலிஷ்கா அவளை நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். உனக்கு பிடிக்குதோ சரி, பிடிக்கலையோ. அதே மாதிரி நானும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். உன்னோட பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். என் பேச்சு உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. அதோட உன்னோட ஆட்டிடியூட என்கிட்ட காட்டாத. ஒழுங்கா அந்த போனை கொடு. அது ஒண்ணு என்கிட்ட இல்ல. நீ எங்க தேடினாலும் அது கிடைக்காது. நீ ஒரு தடவை சொல்லு, நான் உன்கிட்ட கொடுத்துறேன். போனை கொடு. இது சொல்ல வேண்டாம். நான் இப்போ என்ன சொல்ல சொல்றேனோ அதை மட்டும் நீ சொல்லு. நீ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என் கூட நல்லா இருப்ப, நல்லா சிரிச்சு பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. சொல்லு. என் போனை கொடு. முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் ப்ராமிஸ் பண்ணா. அது இனிமே நான் உன்கிட்ட நல்லா பேசுவேன்னு சொன்னா, நான் உன்கிட்ட நல்ல விதமா பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னா, அப்ப போனை கொடுத்துருவியா? ஆனா முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணு. முதல்ல ப்ராமிஸ் பண்ணு ரிஷி. சொன்ன கேளு. ப்ராமிஸ் பண்ணு. யார் உண்மையிலேயே நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்து. இது கவனமா கேள. உன்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத லட்சுமி. நான் ரிஷி ஓப்ராய். மத்தவங்களுக்கு நான் கண்டிஷன்ஸ் போட்டு தான் பழக்கம். புரியுதா? அதனால இனி நீயே உனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க. நான் சொன்ன விஷயத்த மறக்க மாட்டேன். உனக்கு தான் அது நல்லது லட்சுமி. ஒருவேளை எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நினைச்சுன்னா, அப்ப நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்க. அதோட எந்த உறவை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த உறவு மனசுல இருந்து வரணும். கண்டிஷன்ஸ் ஆல இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.